வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் மதிப்பெண்கள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ மார்க் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு இதுதானே தவிர, அதுதான் வேலையை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அப்படின்னா நீங்கள் 170 அப்படின்றது எக்ஸாம் எழுதியிருப்பீங்க 170 மார்க்குக்கு. இதுவே ஓஏ, மசால்ச்சி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே தேர்வு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான். ஸோ முழுமையாக இதை மட்டுமே நம்பி போக முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு இங்கே தகுதிகள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதாவது விண்ணப்பதாரர் இருக்கக்கூடிய முதல் தகுதியே என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரரை பணியமர்த்த நற்பண்பு, நன்னடத்தை, முன் வரலாறு எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். இந்த லைன் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நற்பண்பும் நன்னடத்தையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 100க்கு 200% அதை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 170க்கு 170 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. ஸோ இந்த மார்க் நான் வாங்கிட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூவில் போய் ஒரு 30 மார்க்குக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆட்டிடியூடு, பிஹேவியரு இதெல்லாமே, அதாவது அவங்க சொன்ன மாதிரி நன்னடத்தை, நற்பண்பு, இது எதுவுமே சரியில்லை. அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி காமிக்கிறீங்க, அங்கே போய் ஒரு மாதிரி ரூடான ஆட்டிடியூடு காமிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூவில் மட்டுமே ஃபெயில் போட முடியும். நீங்கள் உங்களால் ஒரு 5 மார்க்கோ 7 மார்க்கு 10 மார்க்குன்னு போட்டு இன்டர்வியூவில் ஃபெயில் பண்ணினாங்க அப்படின்னா, நீங்கள் 170க்கு 170 எடுத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், இதில் வாங்குகிற மார்க்கு அடுத்த லெவலுக்கு யூஸ் ஆகுமே தவிர, அதுதான் முழுமையாக வேலைக்கு போகிறதுக்கான இது அப்படின்னா கிடையாது. ஸோ மெயினாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் இது தான், நற்பண்பு மற்றும் நன்னடத்தை. ஸோ இது இன்டர்வியூ போகிறவங்க என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்குது அப்படின்றத முழுசாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஏன்னா இன்டர்வியூக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எல்லாமே முடியட்டும், இன்டர்வியூ போகிற சமயத்தில் அதை பற்றி சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் இது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கொடுங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான் மெயினான இன்டர்வியூவில் அவங்க பார்க்க போகிறது, இது மட்டும்தான், இது 2 தான். வேறு இந்த கேள்வி கேட்பாங்க அப்படி நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 90% இதை மட்டும் செக் பண்ணுவாங்க. ஒரு 10% தான் கேள்விகள், உங்களுடைய பொது அறிவு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பெருசாக நீங்கள் ரொம்ப இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும், படிச்சுக்கிட்டு போகணும், இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பேசிக்கான நாலேஜ், பேசிக்கான ஒரு பொது அறிவு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதுவே போதுமான ஒன்று. ஸோ அதை தாண்டி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், அதாவது கேரக்டரும் பிஹேவியரும். ஸோ இதை நல்லா கரெக்டாக அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது குறையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ரூடான ஆட்டிடியூடு காமிச்சு இப்போ ஃபெயில் மார்க் வாங்குறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு பாஸாவது வாங்கிடுங்க. இன்டர்வியூவில் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலும் வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். பட் எக்ஸாமில் மார்க் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஒரு 25க்கு மேலேயாவது நீங்கள் மார்க் வாங்கினா தான் வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ உங்களுடைய மதிப்பெண்களை பார்த்துட்டு நீங்களே அதற்கான ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் இது பார்த்துக்கலாம். அதே போல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்றது வாங்கணும். ஸோ அது இன்டர்வியூ போகிறப்ப முழுமையான தகவல்கள் அப்படின்றது பார்த்துப்போம். ஸோ இப்போ பேசிக்கான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது இதுதான். இன்டர்வியூவில் வேறு எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.